ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ப மெஸ்ஸி மசி சேனல்ல வெரைட்டி ரைஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஆனா வந்து கொஞ்சம் 2, 3 ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு. ஆனா டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம அந்த இன்கிரீடியன்ட்ஸ மட்டும் ரெடியா வச்சுக்கிட்டா டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணுன்ற அவசியம்லாம் இல்ல. சும்மா ஒரு சின்ன தாளிப்பு, அதுக்கப்புறமா புளிக்கு புளி கரைச்சு வைக்கணும். லெமனுக்கு லெமன் ஜூஸ், மாங்காக்கு மாங்காய் துருவி வைக்கணும். அவ்வளோதான். ஸோ நம்ம இங்க கட்டிங்குன்ற வேலையே இல்ல. சிம்பிளா முடிச்சிடலாம். நான் வந்து புளி சாதத்துக்கு இதில பூண்டு போட்டிருக்கேன். உங்க வீட்ல யார் யாரெல்லாம் பூண்டு போடுவீங்கன்னு சொல்லுங்க. பூண்டு போடலாமான்றதும் எனக்கு தெரியல. அப்படி போடலாமான்னா, அதுக்குமே வந்து நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் இந்த புளி கரைச்சல்ல இதுதான் என் லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. டக்குனு செஞ்சு சாப்பிடுற புளி சாதம் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நான் போட்டேன்னா, இந்த கடுகு, அப்புறமா வந்து கடலை பருப்பு, கொஞ்சூண்டு பூண்டு, ஒரு கையளவு பூண்டு வந்து நான் நறுக்கி போட்டேன். முழுசா போடல. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, புளி கரைச்சல், கொஞ்சம் அந்த அது பேர் என்ன சொல்லுவீங்க? பெருங்காயத்தூள் போட்டேன். அம்மா வந்து மஞ்சத்தூள் போட்டேன். அதுக்கப்புறமா வந்து தனியா இன்னொரு தாளிப்பு கரண்டி எடுத்து, அதில வந்து நான் வேர்க்கடலையும், கருவேப்பிலையும் போட்டு, கடைசியா சாதத்தோட கலந்துட்டேன். அவ்வளோதான். என் புளி சாதம் சூப்பரா வந்துச்சுங்க. நான் இதுக்கு எந்த ப்ரீமிக்ஸுமே ஆட் பண்ணல. ஒரு சிலர் வந்து தனியா, அப்புறமா கடலை பருப்பு, எல்லா பருப்பையும் கடைஞ்சு, அரைச்சு ஒரு தூள் வச்சு கெட்டியாகணுன்றதுக்காக அப்படி கலப்பாங்க. நான் அப்படிலாம் பண்ணல. புளி சாதத்துக்கு புளி கரைச்சல் எந்த பதத்தில இருக்கணும், அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. நான் வந்து அந்த புளி சாதத்துக்கு யூசுவலா குழம்புக்கெல்லாம் நம்ம புளி கரைப்போம் இல்லையா? அந்த அளவு தான். அந்த மாதிரி தான் நான் புளி கரைச்சேன். கொஞ்சம் தண்ணியா தான் கரைச்சேன். ஆனா, நான் நல்லா புளி குழம்ப வந்து சுண்ட விட்டுட்டேங்க. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். உப்பு அளவு மட்டும் நீங்க பெர்ஃபெக்ட்டா போட்டுக்கிட்டீங்கனாலே போதும். ஏன்னா, நீங்க என்னதான் பார்த்து, பார்த்து இந்த புளி கரைச்சல்ல வந்து உப்பு போட்டாலுமே, நம்ம சாதத்தோட குவான்டிட்டி ஒருத்தர் வந்து ஒரு அளவு எடுப்போம் இல்லையா? ஸோ, நம்மளுக்கு வந்து அது மிஸ் ஆயிடும். அதனால நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சாதத்தில கலரும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு உப்புல வந்து எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. இந்த புளி சாதம் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனப்போ, டக்குனு எதுவும் கெட்டு போகாத டைப்ல ஒரு சாதம் செய்யணுன்றதுக்காக இத வந்து நாங்க செஞ்சு ஒருத்தர் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. நாங்க வந்து பாண்டிச்சேரி போகும்போது, அந்த வழியில ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் காமா ஒரு பிளேஸ் இருந்தது. அங்க பெட்ஷீட்ட விரிச்சு எல்லாரும் உட்காந்து நல்லா ஜாலியா கதை பேசிக்கிட்டு, ஒருத்தர் ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்படியே நல்லா இருந்தது. எல்லாருக்குமே இந்த புளி சாதம் அனுபவம் இருக்கும்ல. எங்கேயாவது வெளில போறாங்கன்னா, புளி சாதத்த கட்டிட்டு போயிட வேண்டியது தான். வெளில ஊருக்கு போறாங்கனாலும் புளி சாதத்த கட்டிக்க வேண்டியது தான். ஏன் அந்த புளி சாதம்ன்றது வந்து எல்லாருமே அத கட்டுறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் புளி சாதத்த பத்தி இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே வந்து அந்த கோவில் புளியோதரைன்னு சொல்லுவாங்க. நான் அத சாப்பிட்டதும் இல்ல. அது ஆனா வந்து அதில என்ன அப்படி டேஸ்ட்? அது என்ன ஒரு இது தெய்வீகமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எதனால அப்படி சொல்றாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா, இல்ல அதோட ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ப அதையும் வந்து செஞ்சு வீடியோல ஷேர் பண்ணலாம். இந்த புளியோதரை வந்து கொஞ்சம் கொதிக்க டைம் ஆச்சு. மத்த 2 ரைஸுமே வந்து டக்கு டக்குன்னு ஆயிடுச்சுங்க. ஆனா புளி காய்ச்சல் செய்ய மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா, அது நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சாப்பாட்ல வந்து கலக்க முடியும். இதில வந்து நான் நல்ல வறுத்த வேர்க்கடல, நல்லா முறுமுறுன்னு இருக்க வேர்க்கடலைய வந்து நீங்க எண்ணெயில போட்டு கிளறிக்கோங்க. அப்பதான் வந்து புளி சாதத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இதுக்கு வந்து நான் கொஞ்சூண்டு கையளவு தான் கருவேப்பில போட்டேன். ரொம்ப அதிகமாலாம் போடல. ஏன்னா, எனக்கு இந்த கருவேப்பில வந்து சும்மா வாய்க்கு வர்றது வந்து பெருசா பிடிக்காது. அப்புறமா ஒரு வியர்டான காம்பினேஷனுங்க. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து நல்ல மீன் குழம்பு எங்க அத்தை வீட்லருந்து வந்துச்சு. அப்ப எங்க வீட்ல வந்து புளி சாதமும், உருளைக்கிழங்கும் செஞ்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஏதோ ஒரு மூவி எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. புளி சாதத்துல அந்த மீன் குழம்ப ஊத்தி சாப்பிட்டேன். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. சீரியஸா எல்லாம் மூஞ்சி சுளிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா, எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப புடிச்சது. நான் மீன் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது மீன் வந்து. மீன் வறுத்தா மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனா, அன்னைக்கு அந்த புளி சாதத்தோட அந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது, "அப்பா! என்னம்மா இருக்கு? இப்படி கூட காம்பினேஷன் இருக்குமான்ற" மாரி இருந்துச்சு. சீரியஸா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வொர்த் ட்ரை தாங்க. ஆனா, அந்த மீன் குழம்பு நல்லா இருக்கணும். நல்லா டேஸ்ட்டா அந்த மீன் குழம்பு நல்லா ஊறி இருந்தது. சூப்பரா இருந்தது புளி சாதத்தோட அப்படி சாப்பிடும்போது. உங்களுக்கு இந்த மாரி வியர்டான காம்பினேஷன் பிடிக்கும்னா, கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. அண்ட் அவ்வளோதான். இப்ப நம்ம லெமன் சாதம் செய்ய போறோம். லெமன் சாதம் செய்யறது வந்து வேர்ல்ட்லயே சிம்பிளான ரைஸ் லெமன் ரைஸ் தாங்க.
லெமன புழிஞ்சிட்டு, தாளிச்சுட்டு, ஆஃப் பண்ணிட்டு, லெமன கலந்து விட்டுறணும். அத சாப்பாட்ல கிளறி விட்டுறணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரொம்ப லேட்டா எழுந்துக்கிறீங்களா? வேற என்ன செய்றதுன்னே யோசிக்க முடியலையா? வீட்ல லெமன் இருக்கா? இத செஞ்சு விட்டுருங்க. எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாங்க ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்தப்போ, அங்க வீட்டுக்கு வெளியிலவே எக்ஸாக்ட்டா வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எதிர்லயே லெமன் அந்த ட்ரீ தான் இருக்கும். அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன செய்யறதுன்ட்டு. லெமன் ஏதாவது தொங்குறத பார்த்தா போதும். அந்த லெமன வச்சு லெமன் ரைஸ் செஞ்சு விட்டுருவாங்க. எத்தன வாட்டி நான் லெமன் ரைஸ் சாப்பிட்டுருக்கேன்னு தெரியுமா? அந்த வீட்ல இருக்கும்போது. போதாததுக்கு அந்த லெமன் ஊறுகாவ வேற போட்டுருவாங்க. ஏன்டா அந்த மரம் அங்க வந்து இருந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாங்க. டக்கு டக்குன்னு லெமன் வந்து அப்படியே மொளச்சு தொங்கிட்டே இருக்கும் அங்க. அவங்க வந்து யாருக்கு லெமன் வேணும்னாலுமே தாராளமா வந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். எதிர் வீட்ல ஒருத்தவங்க ஊறுகாய் போடுவாங்க. அவங்களும் வந்து கீழ கொட்டும் பார்த்தீங்களா? பக்கத்திலேயே வந்து ஒரு கிரவுண்ட் இருந்தது. அங்க வந்து லெமன் எல்லாமே கொட்டும். அந்த பாட்டி பேரு வந்து ஆண்டனின்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து இந்த லெமன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு, நல்லா ஊறுகாய் செய்வாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அவங்க வீட்ல போய் நான் சுத்துறது, அந்த ஊறுகாய் டேஸ்ட் பண்றது, இந்த எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ, இதுலயுமே நம்ம வந்து வேர்க்கடல சேர்க்கிறோம். ஸோ, ஒன்ஸ் இட்ஸ் டன் நம்ம சாப்பாடோட கலந்துட்டு, அவ்வளோதான். ரைஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்க ஏதாவது ஒரு ரைஸ் செய்றீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இது நீங்க எப்பவுமே வந்து கலவைய விட அதிகமான சாதம், இல்லன்னா சாதத்த விட அதிகமான கலவை, அந்த மாரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா தள தளன்னு இருக்கணும். நல்லா அந்த கிரேவி மாதிரி நல்லா அந்த சாதத்தோட மிக்ஸ் ஆயிருக்கணும். ஆனா ரொம்ப ரைஸும் சேர்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த லெமன் ரைஸோட டேஸ்ட்டே தெரியாம போயிடும். லெமன் ரைஸ்க்குமே உருளைக்கிழங்கு, முட்டை, அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸே வந்து செட் ஆகும். நான் லெமன் ரைஸ் ரொம்ப விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன். புளி சாதத்த விட இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குங்க. ஆனா இன்னைக்கு சூடா செஞ்சு சாப்பிட்டப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிடுறது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என்னைக்காவதுன்னா சாப்பிடலாம். எப்பவுமே செஞ்சு குடுத்தா கொஞ்சம் போர் அடிச்சுரும்ல. அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் சாதத்த நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேனா, அத வச்சு நான் கலந்துட்டேன். ஆனா வந்து இந்த மாரி பண்றதுமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நீங்க என்னோட ரெசிபிலயே பார்த்துருப்பீங்க. எல்லா ரெசிபிலயுமே வந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டே இருப்பேன், தக்காளி வெட்டிக்கிட்டே இருப்பேன், எதையாவது வெட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் இதுல எதையுமே வெட்டவே இல்லங்க. இஞ்சி பூண்ட மட்டும் தான் லைட்டா நறுக்குனேன். அத தாண்டி வேற எதுவுமே தேவைப்படல. ச்சே! இவ்ளோ சிம்பிளா இருக்கே! நம்ப வந்து ஒரு ஆ என்ன சொல்றது? நம்ப ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எடுத்துட்டு, நம்ப வந்து குக் பண்ணும்போது தான் தெரியுது. இதெல்லாம் எவ்ளோ சிம்பிளா இருக்கு. அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணி நம்மளுக்கு சமைச்சு குடுத்துருக்காங்க. நம்ம டேஸ்ட்டா கேட்டாலுமே, காலையிலேருந்து சமைச்சு குடுக்கறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். அப்போதைக்கு அவங்க எப்படி நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது இது ஃபுல்லா ரெடி பண்றத விட, அவங்க இந்த மாரி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா, அதுக்காக வெறுமனேவும் குடுக்கல. ஹெல்தியா இருக்கணுன்ட்டு ஒரு ஸ்நாக்கு, அதுக்கப்புறமா இதுக்கு சைட் டிஷ் ஏதாவது, அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி தான் குடுத்துருக்காங்க. பட் நம்ப என்ன பண்ணுவோம்? நம்ப செய்யலல்ல. அதனால நம்மளுக்கு அதோட அரும தெரியாது. நம்ம கொஞ்சம் குறை தான் சொல்வோம். ஆனா நான் அடுத்த ரெசிபி நம்ப ஆரம்பிச்சிடலாமா? அடுத்த ரெசிபி என்னன்னு தெரியுமே உங்களுக்கே. மாங்காய் சாதம் தான். வாங்க சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்குமே அதே அளவு எண்ணெய். நான் வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தேன். அது கூட வந்து கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அவ்வளோதான். இது எல்லாத்துலயுமே வந்து நான் தாளிப்புக்கு லைட்டா நான் வந்து வெந்தயம் சேர்த்தேங்க. நான் வந்து மோஸ்ட்டா எல்லா வெஜிடேரியன் டிஷ்லயுமே லைட்டா அந்த வெந்தயம் சேர்த்துருவேன். எனக்கு அந்த வெந்தயம் டேஸ்ட் என்னமோ எனக்கு பிடிக்கும். அது நீங்க கடிக்காத வரைக்கும் அது நல்லது தானே! சரி அது சேர்த்தா என்ன அப்டின்ட்டு சேர்த்துருவேன். அதே அளவு காஞ்ச மிளகாய். நான் வந்து புளி சாதத்துக்கு மட்டும் நான் குவான்டிட்டில வந்து நான் கொஞ்சம் அதிகமா செஞ்சதுனால, புளி சாதத்துக்கு கொஞ்சம் நெறைய காஞ்ச மிளகாய் சேர்த்தேன். மத்ததுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி கம்மியா தான் சேர்த்தேன். ஸோ இதுக்கப்புறமா என்ன? லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுடைய மாங்காவ சேர்த்துடலாம். எல்லாருமே மாங்காவ குட்டி குட்டியா துருவிப்பீங்க. நான் கொஞ்சம் நீள நீளமாவே துருவி வச்சிருந்தேன். இந்த மாங்கா சாதம் மத்தவங்களுக்கு பிடிச்சது. எனக்கு என்னமோ லைட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாமேன்ற மாரி தோணுச்சு. ஏன்னா, நான் ஒரு வாட்டி 5 சாப்பாடு எங்க வீட்டுக்கு வந்தப்போ, மாங்கா சாதம் செம்ம சூப்பரா வந்தது. நான் இதுவரைக்கும் இந்த ரைஸ்லாம் ட்ரை பண்ணேன் இல்லையா? எனக்கு தேங்கா சாதம் செய்யணும்னு தோணவே இல்ல. ஏன்னா, அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது. இதே மாரி தாளிச்சுட்டு தேங்கா துருவல சேர்த்துருவாங்களா? இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்களான்னு தெரியல.
எனக்கு என்னமோ இந்த ரைஸ்லாம் செய்யும்போது அது செய்யணும்னு தோணவே இல்ல. ஏன்னா எப்பவுமே மோஸ்ட்டா எங்க வீட்ல வந்து தேங்காய் சம்மந்தப்பட்டு நெறைய டிஷ்ஷஸ் இருக்கும். மோஸ்ட்டா எந்த குழம்பு செஞ்சாலும் அதில தேங்காய் கலந்துருவாங்க. அதனால எதுக்கு எப்ப பார்த்தாலும் தேங்கான்ட்டு நான் தேங்காவே கலக்கல. மாங்காவோட நிறுத்திக்கிட்டேன். அவ்வளோதான். மாங்கா வந்து லெமன் ரைஸ விட சிம்பிளா தான் இருந்துச்சு. ஏன்னா, லெமன் ரைஸ்க்காவது கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனா, மாங்கா வந்து சிம்பிளா முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு இருக்கிறதுலயே நான் கம்மியா மாங்கா சாதம் மட்டும் தான் கம்மியா செஞ்சேன். அதையுமே கிளறிட்டு அவ்வளோதான். என்ன சைட் டிஷ் செய்யலான்னு யோசிக்கிறதுக்குள்ள 1:30 ஆயிடுச்சு. அதனால போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன, எல்லாத்தையும் ஒரு தட்டில டிஸ்ப்ளே பண்ற வேல தான். எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணும்போது, சரி மீந்து போன சாதத்த என்ன பண்றதுன்னு தெரியாம அதில கொஞ்சம் தயிர ஊத்தி தயிர் சாதமாக்கிட்டேன். அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நான் தாளிக்கல. அ வெறுமனே தயிர் சாதம் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். எல்லாருக்குமே வந்து தயிர் சாதம் என்னதான் என்ன சாப்பிட்டாலுமே தயிர் சாதம் ஒரு கம்ஃபர்ட் டிஷ்ஷா இருக்கு. நான் இப்ப வரைக்குமே எனக்கு உண்மையாவே சொன்னா, எனக்கு தயிர் சாதம் வந்து எப்ப குடுத்தாலும் சாப்பிட்டுருவேன். ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கும். வயிறுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏதாவது கெட்டதா வெளியில ஹோட்டல்லலாம் சாப்பிட்டுட்டு வந்தா கூட, நம்ம டக்குனு வீட்ல சாப்பிடணும் அன்னைக்கு நைட்டு, மத்தியானம்லாம் ரொம்ப ஹெவியா சாப்பிட்டோம்னா, நம்ம தயிர் சாதம் தானே சாப்பிடுவோம். ஒரு தயிர் சாதம், ஒரு நல்ல ஒரு உருளைக்கிழங்கு செம்மையா இருக்கும். அதுக்கப்புறமா என்ன வேணுன்ற மாரி தோணும். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிச்சுன்னா, மறக்காம மெஸ்ஸி மசி சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா மறக்காம அதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. பாய்.